بألحان وأقلام. عروسة النور تاج البدر يبرزها نجما يشع بأنوار وأنوار. مبارك زوجها جاءت على درار زوج نقاء بتتويج وإبهار. كل القلوب ஜாமியா ஹசனாத் ஜும்மா பள்ளி வாரியத்தின் தலைவர் மற்றும் அதன் நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட இன்றைய நாளில் விசேட அதிதியாக எமது அழைப்பையாற்றி இவ்விடம் வருகின்றிருக்கும் அல் ஹசரத் கல்லூரியின் ஆசிரியரும் அத்தோடு கோட்டையோட நீராணியா மதரசாவின் அதிபரும் கௌரவத்துக்குரிய ரம்ஜான் அலிமை அவர்களையும் எமது ஊரின் நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த ஹைரியா மார்க்க பாடசாலையின் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் எமது இந்த நிர்வாகம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நிகழ்வுடன் ஆரம்பிக்க வைப்பதற்காக முதலாவதாக கிராப் பாராயணம் செய்வதற்காக மாணவ செல்வி ஃபாஸா ஹஸ்ரான் அவர்களை இவ்விடம் அன்போடு அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Idza jaa nasrullahi wal fath wa ra'aitan nasa yadkhuluna fi dinillahi afwaja fasabbih bihamdi rabbika wastaghfir innahu kana tawwaba. Sadaqallahu Tambi tangai variha 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 Tambi tangai variha புதுலகான புன்னகையுடன் வருக புதுலகான புன்னகையுடன் வருக. அல்லாஹ்வின் பெயர் கூறி அடி வைத்து வாருங்கள் அல்லாஹ்வின் பெயர் கூறி அடி வைத்து கேளுங்கள். கல்வி அறிவை போற்றி கையேந்தி கேளுங்கள். வருக 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 தம்பி தங்கை வருக புது உலக கலைகள் பல பயின்றிட கல்வி அறிவை கற்றிட கலைகள் பல பயின்றிட வந்திருக்கும் பெரியோர்களே நீங்கள் வாயார வாழ்த்துங்களே. வந்திருக்கும் பெரியோர்களே நீங்கள் வாயார வாழ்த்துங்களே. வரவேற்பு கீதம் இசைத்து விட்டு சென்ற எமது ஹைரியா மதரசாவின் சகோதரி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக இன்றைய தினத்தின் பிரதம அதிதியாக இவ்விடம் கலந்து கொண்டிருக்கும் அல் அஸ்ஹர் கல்லூரியின் ஆசிரியரும் கோட்டையோட மீரானியா மதரசாவின் ஒரு அதிபருமான பொருத்துக்குரிய ரம்ஜான் அலிமி அவர்களை இவ்விடம் அன்போடு அழைக்கின்றோம். Salatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursalin Muhammadin wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Amma ba'd. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அவன் தனித்தவன், இணையற்றவன், துணையற்றவன், அன்பாளன், அல்லாளன் என்று சாட்சி சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர், எங்களின் தலைவர், ஒரு மனித சமூகத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற எவரிலும் மேலான எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சமனாக இந்த அருள்நிலை நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற திருமணங்கள் உட்பட பெற்றோர்களே, அன்பின் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் சுவர்க்கத்தின் காணிக்கையாம் சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளின் காரணமாக அல்லாஹ்வுடைய
பதிவேடுகளிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்படுகின்ற ஒரு நிகழ்விலே நாங்கள் இப்போது இணைந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எத்தனையோ நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களோடு சிலாகித்து பேசுவதில்லை, கதைப்பதில்லை. ஆனால் நாங்கள் இருக்கின்ற இந்த நிகழ்வு, இந்த அமர்வு, இதனை அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களை அழைத்து இவ்வாறு ஒரு நிகழ்வு நடக்கின்றது, நீங்கள் எல்லோரும் அங்கே சென்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சிலாகித்து பேசுகின்ற ஒரு அமர்வில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் இந்த அமர்வு அல்லாஹ்வுடைய பார்வையில் மார்க்கத்துடைய கண்ணோட்டத்தில் மிகப்பெரிய காரணம். எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வையும் அவரது வேதத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்ற நிகழ்வு. அந்த நிகழ்வை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைந்து பூரிப்படைந்து தன்னுடைய மலக்குமார்களோடு இருக்கின்ற இந்த மனிதர்களை என்னையும் உங்களையும் பற்றி பேசுகின்ற ஒரு அமர்விலே எங்கள் அனைவரையும் சந்திக்க வைத்த வல்ல நாயன் அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அதற்குரிய பெற்றோர்களே, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மறவாத நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை புலப்போடுகின்றன அல்லது அவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை வடிவமைக்க ஊக்கமளிக்கின்றன. அத்தகைய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசையும் அவாவும் கூட. ஏனெனில் நாங்கள் சாதாரண நிகழ்வை இங்கே நடத்தவில்லை. அல்லாஹ் தஆலாவையும் அவன் தந்திருக்கின்ற வழிகாட்டலையும் எங்களுடைய குழந்தைகளுக்காக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வு உங்களுடைய குழந்தைகளின் உள்ளத்தில் ஒரு மங்காத வீடியோவாக பதிய வேண்டும். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏனெனில் எப்போதும் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், மார்க்கம் எதிர்பார்க்கின்றது ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப கல்வி அல் குர்ஆனிய கல்வியாக இருக்க வேண்டும் என்று. ஒரு குழந்தையுடைய முதல் படிப்பு குர்ஆனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன் அவ்வாறு சொல்கின்றேன்? இன்று குழந்தைகளுக்கு உலகத்தை வாழ்வதற்கான அறிவை வழங்குவதற்கான எத்தனையோ ஏற்பாடுகள் இருக்கின்றன, கலர்ஃபுல்லான நிகழ்வுகள் இருக்கின்றன, அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கின்றன. ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்றால், குழந்தைகளை நாங்கள் சின்ன பருவத்தில் அவர்களுக்கு இதனை கொடுத்தால்தான் அவர்கள் அதை நோக்கி வழிநடத்த முடியும் என்பதுதான் அவர்களுடைய சைக்காலஜி. அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலாவும் எதிர்பார்க்கின்றான், மார்க்கம் எதிர்பார்க்கின்றது குழந்தைகளுக்கு அவருடைய முதல் ஒரு படிப்பை கற்றுக்கொள்கின்ற முறைசார் முறையில் கல்வியை கற்றுக்கொள்கின்ற முதல் ஸ்டெப் அல் குர்ஆனிய கல்வியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால்தான் நாங்கள் குழந்தைகளை முறை சார்ந்த கல்வி அமைப்புக்குள் இணைக்கின்ற நேசரி பருவத்திலேயே அவர்களை அல் குர்ஆன் மதரசாவிலும் இணைக்கின்ற ஒரு செயல்முறையை மேற்கொள்கிறோம். இந்த கல்வி நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது, உங்களுடைய மதரசாவுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது, அது ஸ்கூல் எஜுகேஷன் பாடசாலை கல்வியை மிகைக்கின்ற அளவுக்கு அமைகின்ற போது மட்டும்தான் எங்களுடைய குழந்தைகள் இதனை ஒரு முக்கியமான பொருளாக அல்லது பெருமதி வாய்ந்த ஒரு விடயமாக ஆக்கிக் கொள்வார்கள். அதற்காகத்தான் மதரசா கலை திட்டத்திலே எத்தனையோ பல ஏற்பாடுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய அல் குர்ஆன் மதரசா பாடத்திட்டம் என்பது வெறுமனே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல் குர்ஆனை நெட்டுரு பண்ணுவதற்காக அல்லது அதனை வாசிப்பதற்கான
திறனை கொடுக்கின்ற இடம் மாத்திரமல்ல, குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கின்ற இடம் மாத்திரமல்ல, குர்ஆனை சரளமாக வாசிக்க கற்றுக் கொடுக்கின்ற இடம் மாத்திரமல்ல. அது இந்த மதரசாவுடைய முதல் பணி. அதற்கப்பால் இந்த குழந்தைகள் எங்களுடைய கண் குளிர்ச்சிகளாக மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக இருக்க வேண்டும். சாலிகான குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் மாற வேண்டும் என்றால் அவர்களுடைய பேசிக் ஈமானாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே எப்போதும் ஈமானிய சிந்தனையும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் ஒளிவிட்டுக் கொண்டே இருக்கும். எங்க போனாலும் எந்த சந்தர்ப்பத்தில் போனாலும் நாங்கள் அந்த குழந்தைகளை பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றது என்ற நம்பிக்கை எங்களிடம் வருகின்றது. அது வரைக்கும் நாங்கள் அந்த குழந்தைகளை பயிற்றுவிக்க வேண்டும். அதுக்கான சந்தர்ப்பம் தானே. பிள்ளைகள் 5ஆம் ஆண்டு தாண்டி எங்க கையில் இருந்து அவங்க பேசுவாங்க, எங்க கொண்ட்ரோல் இருந்து அவங்க விடுபட்டு பேசுவாங்க, அவங்க கொண்ட்ரோலுக்கு அவங்க பேசுவாங்க. இந்த முதலாம் அந்த ஏஜ் பிள்ளைகளுக்கு வருகின்ற முதல் வயசிலிருந்து 10 வயசு உட்பட்ட அந்த காலப்போல் தான் பெற்றோர்கள கண்ட்ரோலுக்கு இல்ல பிள்ளைக்கு இருக்கின்ற காரணம். இதை நாங்கள் உளவியல் ரீதியாக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த நேரம் தான் நாங்கள் சொல்றது கேட்கும். அதிலே குறிப்பாக ஒரு 4 வருடங்கள் அல்லது 3.5 வருடங்கள் தான் எங்க நான் பிள்ளை உம்மா சொல்றத பிள்ளை கேட்கும். அதுக்கு பிறகு அவங்கள நேசரி டீச்சர் அல்லது அவங்களோட மொழிமா சொல்ற விஷயம் தான் அதுக்கு வேத வாக்குகளாக எடுத்துக்கொள்ளும். அது யதார்த்தமான நாங்கள் வீட்டுல காட்டுற ஒரு உண்மை. அந்த இடத்துல நாங்க இந்த பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவருடைய வேதத்தையும் சரியாக காட்டிக் கொடுப்போமாக இருந்தால் அதுதான் அவருடைய வாழ்க்கை எப்போது முதன்மை பெறுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த அல் குர்ஆன் மதரசா கலை திட்டம் என்பது குழந்தைகளுக்கு ஒரு ஈமானிய குழந்தையாக ஈமானிய சிறுவராக வாழ்வதற்கு பயிற்றுவிக்கின்ற ஒரு இடமாகவும் செயல்படுகின்றது என்பதுதான் இங்கே நான் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான அம்சம். இந்த கலை திட்டத்தில் குழந்தைகள் மார்க்கத்திலேயே அடிப்படைகளை கற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வை தெரிந்து கொள்வார்கள், அவனுடைய வல்லமையை விளங்கிக் கொள்வார்கள். அவனோடு நாங்கள் எப்போதும் அவனிடம் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் கேட்க வேண்டும் என்ற சிந்தனையை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை நாடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக் கொள்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழிகாட்டுதல்களை ஏற்று நடக்கின்ற அளவுக்கு இந்த குழந்தைகள் இந்த மதரசா கலை திட்டத்திற்குள்ளாக பயிற்றுவிக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இபாதத் விஷயங்களில் ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபடுகின்ற ஒரு நிலையை அவர்கள் இந்த மதரசா காலத்திற்குள்ளாக பெற்றுக்கொள்வார்கள். தொழுகையை அதன் முறை அதன் உரிய ஒழுங்குகளை பேணி உரிய நேரத்தில் கொடுக்கின்றவர்களாக இந்த குழந்தைகள் உருப்பெறுவார்கள். ஏனென்றால் இந்த கலை திட்டத்தில் ஒரு அங்கமாக அது இருக்கின்றது. இவைகள் அனைத்தும் வெறுமனே நெற்றுறு பண்புகின்ற அல்லது பாடமாக்கி ஒப்புவிக்கின்ற அம்சங்களாக மாத்திரம் இந்த கலை திட்டத்துக்குள்ள நடக்கும். அது பிராக்டிகலாகத்தான் இந்த சிலபஸுக்குள்ள உருவாக்குகின்ற பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். உதாரணத்துக்கு சொன்னா நாங்க பிள்ளைகளுக்கு பள்ளி வாய கற்றுக் கொடுப்போம், பள்ளி வாய ஒழுக்கங்களை நாம கற்றுக் கொடுக்கணும்னா பிள்ளைகள் அந்த இடத்தை கூட்டிக் கொடுப்போம். அந்த இடத்தை கூட்டிக் கொண்டு போயிட்டு அங்க இருக்கிறவங்கள பேசி கதைச்சி அந்த பள்ளி வாயிலுடைய ஒழுக்கங்களை முறைவைகளை கற்றுக்கொள்வாங்க. அது அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பாடமாக அமையும். அதே போல அவர்கள் தொழுவதற்கான பயிற்சியையும் அப்படியான ஒரு ஒழுங்கமைப்பு கூடாகத்தான் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு மதரசாவில் போற நேரம் தயாமம் செய்யுமாய் எப்பெல்லாம் தயாமம் செய்யணும் என்ற சந்தர்ப்பம் அவங்களுக்கு தெரியுமா? அதை பயன்படுத்தி எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர்கள் நீர் இல்லாத போதெல்லாம்
அதனை பயன்படுத்தி தொழுகையை மிஸ் பண்ணாம தொடரக்கூடிய அந்த ஆற்றலையும் திறமையையும் அவர்கள் பெற்றிருப்பார்கள். இப்படி எத்தனையோ பல ஆயிரம் அம்சங்கள் இந்த கலை திட்டத்திற்காக இருக்கின்றது. அவை அவருடைய வாழ்க்கையை பயிற்றுவிப்புகளாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கலை திட்டத்தை நாங்கள் வளர்கின்ற போது ஏற்படுத்துகின்ற விஷயம். அதே போல இந்த கலை திட்டத்தை பொறுத்தவரையில சிலபஸை பொறுத்தவரையில இதுல பிள்ளைகள் எப்படி அவங்களோட திறமைகள் மதிப்பிடப்படுகின்றது என 2 மெத்தடாலஜியில பிள்ளைகளை நாங்க அவர்களை இவலுவேட் பண்ணோம், அவர்கள் மதிப்பீடு செய்யும். இப்ப புதிய سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح فبالله كم تستطب الكروح ويبرد الكسير الجريح وينشط ذاك السقيم العليل وقد كان بالسقم دهرا طريح تقال العثار العظام به ويغدو الهوى ككبش ذبيح بذكر الإله تطيب الحياة تسر أسارير وجه صبيح تسر أسارير وجه صبيح سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح فبالله كم تستطب الكروح ويبرأ جروح الكسير الجريح وينشط ذاك السقيم العليل وقد كان بالسقم دهرا طريح ஜாமியா நஸ்ரத் ஜும்மா பள்ளிவாயல் நிர்வாகத்திற்கு கௌரவத்துக்குரிய உறுப்பினர் முன்திரு முனாப் அவர்களை ஜாமியா நஸ்ரத் ஜும்மா பள்ளிவாயலின் கௌரவத்தாளர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் இவரில் அனைத்து வழிகளிலும் கொட்டையுடைய மிகாயா மதரசா அவர்கள் ரம்ஜான் ஆசிரியர் மற்றும் அமைப்பை இந்த வழியிலிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் சிறார்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கடந்த 2 ஆண்டு காலமாக சிறப்பான முறையில் நமது நிர்வாகத்தில் இந்த சரியா மதரசா இயங்கி வருகிறது. அத்தோடு நமக்கு எப்போதும் ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் பிரதம அதிகார ரம்ஜான் அவர்கள் மற்றும் நூற்றார சிறுவர்களுக்கு பின்னாடி இயங்கிக் கொண்டிருக்கும் நமது பெற்றோர்கள் மற்றும் அத்தோடு எமது விரிவாளர்கள் அத்தோடு மீடியா உடம்பு கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கும் மீடியாக்களுக்கு நமது கிராம அமைச்சரின் சார்பாக முகமது அலி தெரிவிக்கின்றோம். இத்தோடு